Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எனக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனையா? எனக்கு அதுதான் வேணும். பூமி சாகல கொலை பண்ணிட்டாங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க. வாசுகி மாதவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்புறம் பதட்டமா அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு வேற சொல்றாங்க. அப்ப நிச்சயம் வாசுகி மாதவனுக்கு பூமி கொலையில ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இந்த லாயர் சந்தேகப்படுறாங்க. அடடா, இது போதுமே. எத்தனை நாள் தான் வாசுகி மாதவனை நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுவாங்க? இப்போ ஒரு சேஞ்சுக்கு நாம அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுவோம். வாசுகி மாதவா, இந்தா வர்றேன். அப்படியா? வெயிட் பண்ணு. எவ்வளவு நேரம் நாங்க உனக்காக இப்படி காத்துட்டு இருக்கிறது? கே நகர் வீடு வேணா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். எங்களுக்கு எந்த வீடும் வேண்டாம். நான் ஒரு முக்கியமான வேலையா ஊரை விட்டு வெளியே போயிருக்கும் போது நீ என் புருஷனை அடிச்சு கொடுத்த நகையெல்லாம் புடுங்கிட்டு போயிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தீங்களா? உள்ள போயிருந்தேன்னு சொல்லுங்க. உங்க புருஷன் நீங்க களி தின்னது உட்பட எல்லாத்தையும் உளறிட்டாப்ல. வாசுகி, அது வந்து துப்பு கட்ட மனுஷா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குல்ல, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. கணேசா, நீ போன் பண்ணி எதுக்கு இப்ப எங்களை வர சொன்ன? முதல்ல அத சொல்லு. உங்களுக்கு பூமிய பத்தி ஏதோ. பூமியா? பூமிய பத்தி என்ன? பூமி பேரை கேட்டோன்னு ஏன் இப்படி பதறீங்க? அவதான் செத்துட்டால, அவளை பத்தி இப்ப என்ன பேச்சு? ஆமா, நீ எதுக்கு பூமிகா பத்தி கேக்குற? பூமி சாகல. என்ன சொல்ற? அதாவது பூமி சாகல, அவளை கொன்னுட்டாங்க. யார் யார் சொன்னது? என்னோட வக்கீலம்மா தான். வாசுகி, இத பாரு கணேசா, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாத. கண்மணி விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட பேசு. நீங்க ரெண்டு பேரும் பதறத பார்த்தா பூமி கொலையில உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ உங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியை பார்த்து ஊர்ஜிதமே ஆயிடுச்சு. நீங்க ஏன் பூமியை கொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கணேசா, மரியாதையா பேசு. யார் மேல கொலைப்பழிய போடுற? எனக்கு எல்லாம் தெரியும் மேடம். எல்லாம் தெரியுமா? அப்போ அந்த விபூதி விஷயம் உனக்கு தெரியுமா? விபூதியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்ப நீ ஒருத்த போதுயா? எனக்கு போய் புருஷனா கொடுத்தது பத்தியா? ஐயோ, முதல்ல உனக்கு விபூதி போட்டுக்கணும். இல்ல வாசுகி, எல்லாம் தெரியும்னு சொன்னானே, அதான் அவனை கிராஸ் செக் பண்ண. நீங்க ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம். அட இருங்க, ஏதோ விபூதின்னு சொன்னாரு. நான் பாயிண்ட புடிச்சிட்டேன். விபூதியில தான் ஏதோ மர்மம் இருக்கு. கணேசா வேண்டாம், உன்னை நான் கடுமையா எச்சரிக்கிறேன். உனக்கு கண்மணி வேணுமா இல்ல வேண்டாமா? இல்லன்னா உனக்கு ஒரேடியா கண்மணி கிடைக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன். என்னங்க அடிமடியிலேயே கை வைக்கிறீங்க? அப்ப பேசாம வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. நான் கண்டகம், என்கிட்ட ஒரசன எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அந்த வக்கீலம்மா பூமி மரணத்துல ஏதோ டவுட்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. உங்க தம்பி பொண்டாட்டியாச்சேன்னு அக்கறையா ஏதோ கேட்டேன். என் தங்கச்சி செத்துட்டா, அவ்வளவுதான். அதான் எப்படி செத்தா? என் தங்கச்சிய நாய் கடிச்சிடுச்சு. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கும் பகை இருந்ததுல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க தான் என்ன பகையா இருந்தாலும் பாக்கி வைக்காம கணக்க பைசல் பண்றதுல கில்லாடியாச்சே.
சரி சரி, எங்களை ஓவரா புகழாத, எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது. யோ அவன் புகழ்றானா? நம்மள கேவலமா கமெண்ட் பண்ணி நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கான். ஏய் பிச்சிருடா, ஜாக்கிரதை. மேடம் அந்த காமெடி பீஸை விடுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு இருக்கு? யோ நீ என்ன எனக்கு மாமனா இல்ல மச்சானா? நீ என்ன என் வீட்டு பொம்பளைங்களுக்கு மிக்சியில சட்னி அரைச்சு கொடுத்தியா இல்ல மளிகை ஜாமான் கொடுத்தியா? ஆன்லைன்ல ஒரு பீஸாவது ஆர்டர் பண்ணி கொடுத்தியா? மானம் கேட்டவனே, எதுக்குடா கேக்குற? எங்க கிட்ட அந்த ரகசியத்தெல்லாம் கேட்காத. எங்களுக்கு நீ என்ன கொடுத்த? என்னங்க? என் நகை பணம் எல்லாம் கொடுத்தனே, அதைத்தான் திருப்பி புடுங்கிட்டியே. ஏன் நீ திரும்ப வாங்க மாட்டியான்னு? அத திரும்ப கொடுக்காம இருந்துருவியா நீ? ஐயோ போதும், நிறுத்துறீங்களா? எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. இத பாரு கணேசா, நீ உன் லிமிட் தாண்டி பேசிட்டு இருக்க. கண்மணியை விரட்ட உன் கூட கூட்டு சேர்ந்தா நீ எங்களை என்ன கொலகார கும்பல்னு நினைச்சிட்டியா? எங்க குடும்ப விஷயத்துல தலையிட எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. சரி விடுங்க, இனிமே நான் பூமி பத்தியே பேசல. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். கண்மணியை பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் எங்களை கூப்பிடு, இல்லன்னா எங்களை மறந்துரு. எங்களை பகைச்சுக்கிட்டா நீ கண்மணியவே மறக்க வேண்டி வரும். வாங்க போலாம். கண்டவங்க வந்து போடுற குப்பை அள்ளுற வேலை நமக்கு வேண்டாம். நம்ம யாருன்னு இந்த ஆளுக்கு காமிப்போம், வாங்க. சந்தேகமே இல்லை, பூமியை இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. கணேசா, இவங்க வில்லனுங்கன்னு நினைச்சோம், கொலகார கும்பலா இருக்காங்க. விபூதியில் ஏதோ விஷமம் பண்ணி கொண்டிருக்காங்க. அது என்னன்னு துப்பறிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நாளைக்கு கண்மணி விஷயத்துல இவங்க நமக்கு எதிராக காய் நகர்த்தினா இவங்களை மிரட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். வாசுகி, மாதவா, நீங்க வில்லனா நான் வில்லாதி வில்லன். கண்மணி என் கைக்கு வரணும், இல்ல பூமி விஷயத்துல உங்க கைக்கு விலங்கு வரும். கண்மணியை அடைய எனக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கு. பூமி சாவுல இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிச்சி இவங்களை மிரட்டி இவங்க மூலியமாவே நான் கண்மணி கூட சேர்றேன். பாரு பூமி, பூமி இங்க பாரு பூமி. பூமி சொல்லாத பூமி, நான் சாக போறேன். வார்த்தையை கேட்டா கூட நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவோம் பூமி. பூமி ஒண்ணு இல்ல பூமி, போயிடாத பூமி, உனக்கு ஒண்ணும் ஆகாத பூமி. நான் உன்னை காப்பாத்துவேன் பூமி. ஒண்ணு இல்ல பூமி, நான் உன்னை காப்பாத்துவேன் பூமி. போயிடாத பூமி, அப்படிலாம் சொல்லாத பூமி, என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ் பூமி.
உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு யார் இருக்கா பூமி? பூமி அப்படிலாம் சொல்லாத பூமி. பூமி உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல. பூமி பூமி ஏன் சொல்லுடா? பூமி என்ன ஆகுது சொல்லு பூமி. பூமி 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 ஏன் சொல்லு கண்மணி? பூமிக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லு. அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. பூமி என்ன இது? அம்மா பூமி பூமி போயிடாத பூமி. பூமி என்ன பண்ற? பூமி உனக்கு ஒண்ணும் ஆகாது. பூமி என்ன பண்ற பூமி? அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? எனக்கு பயமா இருக்குமா. பூமி 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 விடாத. பூமி 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 பாரு பூமி. பூமி பூமி ஏய் இங்க பாரு. பூமி சித்தி பூமி பூமி பாரு பூமி. நம்ம தனிமை கலைக்க மனசில்லாம காத்து ஒதுங்கி போச்சு. அந்த நிலவை இழுக்க பறந்த பறவை கூட திரும்பியாச்சு. நம்ம கொஞ்சி கொலவும் சத்தத்தை ஒட்டு கேட்க இலைய ஒதுக்குங்களே. நம்ம காதல் அள்ளி தின்னுட்டு மிச்சம் கூட்டி பூவ கக்கும் செடியே. பூமி என்ன கொடுமை இது? நீ இயற்கையா தானே இறந்த. விதிவசத்தால என்னை விட்டு போயிட்டேன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த தமிழ்ச்செல்வி உன்னை யாரோ கொன்னுட்டாங்க, திட்டம் போட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றான். அப்படி மட்டும் நடந்திருந்தா சாவுக்கு காரணம் யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இது சத்தியம். யாரை பார்க்கணும் உங்களுக்கு? நான் வைத்தியர் ஐயாவை பார்க்கணும். அவரு அங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. இது சிகிச்சை பண்ற இடம். இங்க நோயாளிகளை தவிர யாரும் வரக்கூடாது. சரிங்க. அவ்வளவுதான். இனிமே கட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த எண்ணெயை தடவிக்கோ, சரியாயிடும். சரிங்க ஐயா. இந்தா பத்திய சாப்பாட்டோட இதை சேர்த்து சாப்பிடு. என்ன? போயிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. உங்க பேரு ஞாபகம் இல்லை. நீங்க அந்த பூமியோட? ஆமாங்க ஐயா, பூமியோட புருஷன் வருண். வருண். நல்லா இருக்கீங்களா தம்பி? பொண்டாட்டி அநியாயமா பறி கொடுத்துட்டு நான் எப்படிங்க ஐயா நல்லா இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ நினைப்பு தான் என் மனசுல நிறைஞ்சிருக்கு. இப்ப கூட அவ இறந்துட்டான்னு எனக்கு தோண மாட்டேங்குது. என் பூமி எங்கேயோ வெளியூர் போயிருக்கா, திரும்பி வந்துருவான்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் கண்முழிக்கும் போது நினைக்கிறேன். ரொம்ப நேசிக்கிறவங்களை பறி கொடுக்கறது அது பெரிய கொடுமை தம்பி. என் மனைவி இறந்தப்போ நான் அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. அவ இயற்கையா இருந்திருந்தா பரவாயில்லங்கய்யா. அவளை யாரோ கொன்னுட்டாங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்குள்ள கொலவெறி ஆத்திரம் வருது. தம்பி நீங்க சொல்றது? ஐயா, நான் தமிழ்ச்செல்வியை பார்த்தேன். நீங்க அவகிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்களை நேர்ல பார்த்து அது சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? நானே பெரிய வருத்தத்துல தான் இருக்கேன். இந்த வைத்தியசாலைக்கு இத்தனை வருஷமா சிகிச்சைக்கு வந்து ஒருத்தர் கூட தவறுனதே இல்லை. என் வைத்தியத்தால நிறைய பேருக்கு எவ்வளவோ வியாதிகளை குணப்படுத்தியிருக்கேன். ஒருத்தர் கூட சாக விட்டதில்லை. ஆனா பூமியோட மரணம் என்ன உலுக்கிடுச்சு. எப்படி இது நடந்தது சொல்லுங்க ஐயா. நான் தமிழ்ச்செல்வி கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான்.
ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், பூமிக்கு வைத்தியம் பண்ணும்போதே நான் அவளுக்கு கடுமையான பத்தியம் வச்சேன். அவ உடல்நிலையை கணிச்சு அவளுக்கு உப்பு காத்தும் விஷம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அவளுக்கு தரக்கூடாதுன்னு நான் கடுமையா உத்தரவு போட்டேன். அந்த உத்தரவை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே உங்க மனைவிக்கு உப்பை கொடுத்து அவ உயிரை பறிச்சிட்டாங்க. உப்பு ஒரு விசுவாசமான பொருள்னு நாம நம்புறோம். யாரோ துரோகிங்க அந்த விசுவாசத்தை கொலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க நிச்சயம் பூமிக்கு தெரிஞ்சவங்களா நெருக்கமானவங்களா தான் இருக்கணுங்கிறது என்னோட கணிப்பு. இல்லைன்னா அவ்வளவு விசுவாசமா பூமி அதை ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டா. பூமி இறந்ததுக்கு அப்புறம் அவளை நான் பரிசோதனை பண்ணப்ப அவ கழுத்து பக்கம்லாம் கருத்து இருந்துச்சு. அது உப்பையும் உப்பு காத்தையும் சுவாசிச்சதுக்கான அறிகுறி தான். பூமியா தானா உப்பை சாப்பிட்டிருக்க முடியாது. அதை யாரோ அவளுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை அப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா இந்த வைத்தியசாலை ஒரு பாதுகாப்பான இடம். உயிரை காப்பாத்துறோன்னு ஏழைங்க ரொம்ப நம்பிக்கையோட வராங்க. அவங்க நம்பிக்கை போயிட்டா இத்தனை வருஷமா நான் ஒரு தவம் போல நடத்திட்டு வர்ற இந்த வைத்தியசாலை அழிஞ்சிடும். அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். ஆனா கொஞ்ச நாளா அந்த குற்ற உணர்வை என்னால தாங்கிக்க முடியல. தமிழ்ச்செல்வியை தற்செயலா பார்த்தேன். அதான் நான் சொல்லிட்டேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நான் எதிர்பார்க்கல. ஐயா, நான் இது சும்மா விட போறதில்ல. என் அப்பாவி மனைவியா கொன்ன கொலைகாரங்க யாரா இருந்தாலும் அவங்கள வேட்டையாடி சட்டத்துக்கிட்ட ஒப்படைப்பேன். அது உங்க விருப்பம், அது உங்க கடமை. ஆனா என் பேரோ என் வைத்தியசாலை பேரோ கெடாம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா ஐயா? இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் அப்பாவிங்க, விசுவாசிங்க. நிச்சயமா சொல்றேன், இங்க வேலை பார்க்கறவங்க யாரும் இந்த படுபாதகமான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இது பூமிக்கு தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, அவங்க நம்புறவங்க செஞ்ச காரியமா தான் இருக்கும். அது யாருன்னு நீங்களே கண்டுபிடி. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அஷிஷோ, மோதிரம்.
ஒட்டு கேட்ட அந்த பொண்ணு அவன் ஓடும்போது மோதிரம் கழண்டு கீழே விழுந்திருக்கும். ஏன் நானும் வைத்தியரும் பேசினதை அவ்வளோ ஆர்வமா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கணும்? நிச்சயமா அவளுக்கும் பூமி கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். விடக்கூடாது. வைத்தியர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வைத்தியசாலையில இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.